கிட்னி பாதிப்புகள் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இது வராம இருக்கிறதுக்கு இது எனக்கு வந்துருச்சு, இது நான் திரும்பி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவு வழக்கங்கள் நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜங்க் ஃபுட். இது இல்லாமல் தண்ணி குடிக்கிறது இல்லை யாரும். உடம்புக்கு கரெக்டான கண்ட்ரோல். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு வீடு ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் கெமிக்கல் போட்டீங்க அடிச்சு கழுவுறோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் போய் படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. நல்ல வாஷிங்க்கு நல்ல தண்ணி ஊற்றணும்ல. அதே மாதிரி தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் தண்ணி நிறையா குடிக்கிறோமா அப்போதே இல்லை. என்னுடைய கிட்னி ஃபால்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை முன்னாடியே கொடுக்கும். நம்ம அந்த அலாரமை கண்டுக்கிறதே கிடையாது. நன்னாரி மாதிரி, அதாவது நன்னாரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நாரி கிடைக்கக்கூடிய உடம்பை நன்றாக மாற்றக்கூடியதான் நன்னாரி. நன்னாரி பவுடர் தி பெஸ்ட். இதெல்லாம் தாண்டி உணவாக எடுத்துட்டிங்கன்னா பார்லி. கிட்னி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, கிரானிக்காக இருக்குது, சிகேடி பேஷண்ட்னா பட் நான் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்பை சாகா வரம் கண்ட ஒரு மூலிகைன்னு சொல்லுவாங்க. 48 டேஸில் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அவங்க மற்ற மெடிசன் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ரிவைஸ் பண்ணுறதுக்கான பெரிய மருந்து இந்த பார்லி. ஹாய், ஹலோ, வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷயா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த கிட்னி பாதிப்புகளை எப்படி தடுக்கலாம் அண்ட் தவிர்க்கலாம். அதுவும் ஜஸ்ட் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம டாக்டர் மாயன் செந்தில் கிட்ட இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க. வணக்கம் சார். சார், கிட்னி பாதிப்புகள் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இது வராமல் இருக்கிறதுக்கு இது எனக்கு வந்துருச்சு, இது நான் திரும்பி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவு வழக்கங்கள் நம்ம எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-25 வயசு பசங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்டயே வரவங்களே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷாக்காக. இவங்களுக்குலாம் எப்படி அபோவ் 70 இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக அது நிறைய கெமிக்கல் உணவு சாப்பிடும் போது அது ரொம்ப சிரமப்பட்டு அது சிங்க் ஆகும், அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டமாகும். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஆகும். 24, 18 இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜங்க் ஃபுட். ஏன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில் கழிவு பாதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கழிவு பாதையில் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்டோடைய கெமிக்கல் உணவுகள் அது எவ்வளோ தாங்கும்? கிட்டத்தட்ட ஒரு தக்காளி மாதிரி தான். அதில் இருக்கக்கூடிய எல்லா நெப்ரான் செல்ஸ்களும் என்ன பண்ணும்? குட்டி 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 குட்டியாக அந்த மகர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான விஷயங்கள் கொடுக்காம நம்ம கெமிக்கல் அதிகமாக்கும் போது ஃபெயிலியர்ஸ் வருது. காரணம் அவுட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட். இது இல்லாமல் தண்ணி குடிக்கிறது இல்லை யாரும். உடம்புக்கு கரெக்டான கண்ட்ரோல். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு வீடு ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் கெமிக்கல் போட்டீங்க அடிச்சு கழுவுறோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் போய் படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. நல்ல வாஷிங்க்கு நல்ல தண்ணி ஊற்றணும்ல. அதே மாதிரி தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் தண்ணி நிறையா குடிக்கிறோமா அப்போதே இல்லை. சாப்பிட்ட பிறகு பேருக்கு அவசரம். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சலைவாவோட மென்று சாப்பிட்ற எந்த உணவுக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி குறைச்சலாக குடித்தாலும் பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் நம்ம சலைவாவும் எடுத்துக்கிறது இல்லை, மீன்ஸ் நேச்சுரல் இன்சுலினையும் எடுத்துக்கிறது இல்லை, தண்ணியும் குடிக்கிறது இல்லை. வேகமாக போடுறோம், பஸ்ஸை பிடிக்கிறேன், நான் டார்கெட் போடும், வெயிலில் சுற்றுறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்லாம் நேராக ஃபஸ்ட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து வருது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியூர்லாம் போவாங்க. நான் நல்லா தான் சார் சாப்பிட்டேன், எனக்கு எப்படி இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னே தெரில. ஃபஸ்ட்டு யூரினரி இன்ஃபெக்ஷனில் தான் வரும். ஆரம்பிக்கல உடல் சூடு தான் அதுக்கும் காரணம். ஃபஸ்ட்டு லிவர் பாதிக்கும். லிவரில் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு தெரியாது, ஆனால் அதான் ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவரில் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். அது அடுத்தது பார்த்திங்கன்னா கனெக்டட் டு கிட்னி. இது என்ன சிங்க் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு ஃபெயிலியர் ஆகிடுது, கண்டமாகிடும். ஃபஸ்ட்டு இயங்க மறுக்கும், அப்புறம் இயங்க தயங்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேலை செய்கிறதே அப்படியே படுத்துரும் ஒரு ஆள் முடியலன்னா. அதுக்கப்புறம் டோட்டலாக இது கடைசி. இப்போ போனோம்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா ப்ராப்ளம்னு போனோம்னா எடுத்தோன்னே கடைசி ஸ்டேஜுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பெரிய ஒரு மிஸ்டேக் டயக்னைசேஷனில். ஃபஸ்ட்டு இயங்க மறுக்குதுன்னா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி உள்ள டஸ்ட் இருக்கா, உள்ள கெமிக்கலேஷன்ஸ் இருக்கா, படிஞ்சிருக்கா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மருந்து கொடுக்குறதில்ல. அதுக்கான உணவையும் யாரும் சரியாக எடுத்துக்கிறது. எடுத்தோடனே எனக்கு இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, யூரினில் பார்த்திங்கன்னா நுரையா வர ஆரம்பிக்கும், ஒரு கால்சியம் மாதிரி பட ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு காமிக்கும். ஃபஸ்ட்டு இல்லையா அடிக்கடி பார்த்திங்கன்னா வயிற்று எரிச்சலாகவே இருந்துட்டு உடம்பு சூடாகவே இருக்கும். உடம்பு சூடு தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போதைக்கு டெம்பரவரியாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது, குட்டி குட்டி டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. அது நான் என்னுடைய கிட்னி ஃபால்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை முன்னாடியே கொடுக்கும். நம்ம அந்த அலாரமை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம போகிறோம், தண்ணி குடிக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் சிங்க் ஆக ஆரம்பிக்கும், அதாவது சுருக்கமாகும், அதுக்கப்புறம் தான் போகும். ஸோ முக்கியமாக தண்ணி சரியாக குடிக்காதது காரணம், ப்ளஸ் ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறது, அப்புறம் தூக்கம், அதிக சோகம். யாருக்கெல்லாம் ரொம்ப அதிக சோகம் இருக்காங்களோ 100% கிட்னி பாதிப்பு. ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி வந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் கொண்டு நிறுத்தும், ஏன்னா பேன்க்ரியாஸ் வேலையை நிறுத்தும், அடுத்த கிட்னி வேலையை நிறுத்தும் போது என்ன பண்ணணும், ஏன் நிறுத்திட்டுன்னு பார்த்து அது நீ இயங்காமலாம் இருக்கக்கூடாது, ஏங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மருந்து என்னென்னா நன்னாரி மாதிரி ஒரு பெரிய மெடிசன் கிட்னிக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கெமிக்கலாக வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டுட்டீங்க, அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 2 முறையாவது, நீங்கள் சாட்டர்டே சண்டே இருக்கீங்களா ஒர்க் போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, நன்னாரினா ரொம்ப கூலிங் ஆயிருமே,
அதாவது பாடி ஹீட்டில் இருக்கும்போது அது எடுக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும்போது அனிச்சையாக நடக்கக்கூடிய கூலிங். தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரே ஒரு டீஸ்பூன் காலையில் அப்படியே ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும். ஒரு 10 நாள் எடுங்க, உடம்பு கலக்கலன்னு ஆயிரும். கிட்னிக்கு போய் உள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ப்ளஸ் இந்த செல்ஸ்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த நன்னாரிக்கு உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் வந்து வெயில் காலத்தில் நன்னாரி சர்பத்தை எடுத்துக்க ஆரம்பித்தேன். நன்னாரி மாதிரி, அதாவது நன்னாரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நாரி கிடக்கக்கூடிய உடம்பை நன்றாக மாற்றக்கூடியதான் நன்னாரி. எங்கே நாரும்? அப்போ பார்த்தீங்கன்னா கழிவு பாதையில் தானே நாரும். அப்போ எந்த இது கிளியர் பண்ணுது? கிட்னியை கிளியர் பண்ணும், லிவரை கிளியர் பண்ணும். ஆக யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே அங்கே தான் கோட்டையை விட்டுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உடம்பு சூடாகுதுனாக்கா ஒரு பாயிண்ட் முன்னாடி சொல்லிடுறேன், சூப்பராக இருக்கும். இந்த விரலில் நடுவில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். அதாவது மோதிர விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவில் அந்த கை இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நிரடி விடணும். வலிக்கும், சம வலிக்கும். பண்ணி பாருங்களேன். இந்த இடமா லைட்டா வலிக்குது. நல்லா அமுக்கி விடுங்க. வலிக்குது இல்லையா? அது இன்னரா வலிக்குது இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா கிட்னியோட மெயின் பாயிண்ட். இந்த இடமா? ஆமாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுனாலே சரி, நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சரி, இப்போ வலிக்குது இல்லையா, இதை டெய்லி காலை மாலை இப்படி பண்ணி விட்டாலே போதுமான விஷயம். ஃபஸ்ட்டு இது மெயின். இந்த ஸ்டிமுலேஷன். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான தட்டி எழுப்புவோம் இல்லையா, இந்த கிட்னி ஃபெயிலியராக இருக்குது இல்லைன்னா எனக்கு அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை பண்ண ஆரம்பிக்கணும். இதை பண்ணாலே இன்ஃபெக்ஷன் உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாதது எல்லாத்தையும் வெளியில் தள்ளும். இந்த இன்ஃபெக்ஷன் பேலன்ஸ் பண்ணுறது இந்த பாயிண்ட் இது மெயின். இது வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதே கிடையாது. இதை பண்ண ரிவைஸ் வர ஆரம்பிச்சிடும். எந்த மெடிசன் எடுத்தோட இதை சேர்த்து செய்யணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்டர். ஆரம்பத்திலே சொல்லுவாங்க இல்லையா, வருமுன் காப்பது. இது டெய்லி எனக்கு வேறு வழியில் நான் போயிட்டு இருக்கேன்னா நீங்கள் சும்மாவே கூட செய்யலாம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்டேஷன்லேயே வச்சுக்கிட்டே இருக்கும். கிட்னியை வந்து பாதுகாத்துட்டே வச்சுட்டு இருக்கும். உள்ளே எதுவும் தங்க விடாது. ஏன்னா அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஒருத்தவங்களை தூங்குறானா டக்குனு ஏந்திரிப்பான்னு சொல்கிற மாதிரியே தான் இது. எப்போ தயங்கி இருக்கும் பொழுது அது மயங்கி கிடக்கும் பொழுது கொடுக்குற பூஸ்டர் மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பர். 2 கையிலையுமே பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்னாரி பவுடர் தி பெஸ்ட். இதெல்லாம் தாண்டி உணவாக எடுத்துட்டிங்கன்னா பார்லி இது ஃபெயிலியர் ஆனவங்களும் சரி இல்லை நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, நைட் வந்து பார்லி சீடு இருக்குது பார்த்தீங்களா, கஞ்சாவும் குடிக்கலாம். அதாவது மீன்ஸ் இந்த பார்லி கஞ்சி வச்சு குடிக்கிறாங்களே காலையில் எம்டி ஸ்டமக்கில், இது ரெகுலராக சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் போகிறவங்க ரெகுலராக கூட எடுக்கலாம். இந்த பார்லி சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி எடுக்கணும்னா அதை நான் தனியாக சொல்கிறேன். ரெகுலராக எடுக்கிறவங்க நார்மலாக பார்லி ரைஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா, மேலே அந்த தோல் நீக்கி இருக்கிறது, அதையும் எடுத்துக்கலாம். இல்லை ப்ராப்ளம் இருக்குது, நான் மெடிசன்ஸில் இருக்கேன் அப்படின்னாக்கா பார்லி கஞ்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. அதேமாதிரி பார்லி வாட்டர் எப்படின்னா அந்த நாட்டு மருந்து கடையில் நெல்லோடய இருக்கும். நெல்லுனா எல்லோரும் நெல் நினச்சிப்பாங்க. பார்லி உரிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, நெல் எப்படி இருக்குமா அதை ஒரு கைப்பிடி என்ன பண்ணணும், தண்ணியில் ஊற வச்சிடணும். நைட் ஊற வச்சுட்டு காலையில் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் தான் குடிக்கணும். வெந்து இருக்கும் பார்த்தீங்களா, ஊறி இருக்கும் பார்த்தீங்களா, கட் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லிடுறேன். ஊறி இருக்கும் பார்த்தீங்களா தண்ணியில், அதை வந்து நம்ம காக்கா குருவிகள் போட்டுட்டு இந்த தண்ணியை மட்டும் தான் குடிக்கணும். இதை மட்டும் ரெகுலராக எம்டி ஸ்டமக்கில் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுக்கணும். அதாவது ஒரு கிடைக்கவே இல்லை, வேறு வழி இல்லை, எனக்கு நெல்லாக கிடைக்கலனாக்கா பார்லி நார்மலாக இருக்கதே யூஸ் பண்ணலாம். அது வந்து 50% நல்லாவே வேலை செய்யும். நல்ல ரிசல்ட் வேணும்னா மேலே உள்ள அந்த தோலோடைய மீன்ஸ் அந்த பதரோடையே எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வித்தின் 48 டேஸில் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அவங்க மற்ற மெடிசன் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ரிவைஸ் பண்ணுறதுக்கான பெரிய மாமருந்து இந்த பார்லி. இல்லை எனக்கு பிரச்சனை, நான் வெளியில் சுற்றுறேன், நாளைக்கு ஃப்யூச்சரில் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா பார்லி கஞ்சி வீக்லி 2 எடுத்துக்கிட்டோம். எடுத்தால் கிட்னி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நன்னாரி, பார்லி, அதெல்லாம் தாண்டி கார்ன், அந்த சோளத்தோட ஒரு சில்கி மேலே இருக்கும் தெரியுங்களா சோளம், அதாவது நாட்டு சோளம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை வேறு ஹைப்ரிட் தான் கிடைக்குதுன்னா வேறு வழி இல்லைன்னா சோளத்தை இப்படி பிரிச்சிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார் மாதிரி இருக்கும். அது தி பெஸ்ட். பல பேருக்கு கிட்னியை ரிவைஸ் பண்ணி கொடுத்த ஃபார்முலா வித் ரிசல்ட்டோடு இருக்குது. ஆமாம். அதை என்ன பண்ணி கேட்டீங்கன்னா தண்ணியில் சும்மா ஜஸ்ட் ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி ஆகிடும். அதை தூக்கி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரானிக்காக இருக்கிறவங்களாம் 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும்னு இருப்பாங்க. அந்த குடிக்கிற தண்ணியிலே அதை பேலன்ஸ் பண்ணலாம். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து அவங்க எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது முன்ன பின்னெல்லாம் இல்லை. அவங்க டெய்லி லைஃப்பில் இதை எடுக்க கிட்னி ரிவைஸ் ஆகும், கிட்னி ப்ராப்ளம் இருக்காது. நான் ப்ரீகாஷனாக இருந்தாலும் இது எல்லாமே நார்மலாகவே எடுக்கலாம். அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் டூப்பர் கிட்னி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, க்ரானிக்காக இருக்குது, சிகேடி பேஷண்ட்னா பட் நான் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்பை சாகா வரம் கண்ட ஒரு மூலிகைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடியும் எடுத்து காஞ்ச இலையை கூட எடுத்து தண்ணியில் போடுங்க 2 நாள் அழுகிடும். ஆனால் தர்பையை மட்டும் தண்ணியில் போட்டு பாருங்கள், எத்தனை கோடி வருஷமானாலும் காயாது. மீன்ஸ் காயும், பட் ஆனால் அழுகாது தண்ணியில் போட்டால். நீங்கள் இப்போ ஒரு நல்ல காஞ்ச இலையை தண்ணியில் போடுங்க 2 நாள் என்ன ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தண்ணியில் போடுங்க, அது அப்படியே தான் நிற்கும். காரணம்
அதுதான் அந்த மூலிகையோட ஸ்பெஷல். இதை சின்ன 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 சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு இன்ச்சை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா என்ன பண்ணிங்கன்னா, அவங்க 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும்னு இருக்காங்களே, அந்த தண்ணியை இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 100% கிட்னி ரிவைஸ் ஆகும். இப்போ நான் வரிசை சொல்லிட்டேன் இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த தர்பை குடிநீர் வந்து எடுத்தாங்கன்னா கிட்னிக்கு பிரச்சனையும் வராது. கிரியாட்டின் ப்ளஸ் யூரியாலாம் பேலன்ஸ் ஆகுது. கண்கூடாக பார்க்கலாம் வித்தின் 48 நாள். எடுக்கும்போது நடுவில்லாம் போய் டெஸ்ட் எடுக்க வேண்டாம். 48 நாள் எடுத்த பிறகு டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக கிரியாட்டின் குறைஞ்சிருக்கும், அதே மாதிரி யூரியா குறைஞ்சிருக்கும். இது 2 தான் பிரச்சனை. இது 2ம் கூட ஏறினாலே கிட்னி ஃபால்ட். ஸோ இந்த எப்படி எடுக்கணும்னா, சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு ஒரு 10 கிராம் அளவில் எடுத்து உள்ளே போட்டு நல்லா சுண்டை காய்ச்சிடணும். ஒரு 2 லிட்டர் தண்ணியை 1 லிட்டராக மாற்றுங்க. இப்போ அந்த லிட்டரை காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் குடிக்கணும். கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை நார்மலாக நான் வெளியில் சுற்றுறவங்களுக்கு நார்மலாக நான் கிட்னியை சேவ் பண்ணிக்கணுங்கிறவ இந்த சூப்பரான விஷயம். கிரானிக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட தாராளமாக இதை எடுக்கலாம். இப்போ அவங்க 1 லிட்டர் தான் குடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த தண்ணி இதை எடுத்துக்கலாமே. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். சும்மா ஒரு 10 கிராம் 20 கிராம் போட்டு வச்சு நல்லா காய்ச்சின அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு அப்படி போகும்போது எங்கே போகிறாங்கன்னா அதே குடித்தாலே போதும். இதை எடுக்க வித்தின் 10 டேஸில் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வர கிட்னி நார்மலுக்கு வந்துடும். இருக்கிறதுலே தி பெஸ்ட் இந்த குடிநீர் எங்கள் தர்பை. அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அது பச்சையாகவும் எடுத்துக்கலாம், காஞ்சதாக இருக்கட்டும். ஆக இது நல்லா பாயில் பண்ணி ஏன்னா அது நல்லா பாயில் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 2 லிட்டர் சுண்ட வைக்கணும். மற்றெல்லாம் கொதிக்க வச்சா போதும், இதை மட்டும் சுண்ட வைக்கணும். ஏன்னா தர்பை அவ்வளோ சீக்கிரத்தில் எக்ஸ்ட்ராக்ட் வராது. நல்லா போட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபுல்லாக அந்த சிம்மில் வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் அழகாக தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணியை குடித்தாலே போதும். ஆக நீங்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட எது கொடுத்தாலும் இது ஓகே. இதெல்லாம் இல்லாமல் கோவக்காய் பொரியல். கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, கோவக்காய் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கோவப்பட்டு அழிச்சிடும், அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஆக கோவக்காய் வந்து கிட்னிக்குன்னு உருவெடுத்த ஒரு விஷயம். இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறவங்க வரிசையாக எடுத்துகிட்டு வந்தாலே போதும், கிட்னி பக்காவாக சரியாயிரும். இது வந்து பொருளையாகவும் எடுத்துக்கலாம், பச்சையாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை கீரை. மூக்கிரட்டை ப்ளஸ் பூனை மீசை. இன்றைக்கி பூனை மீசை கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து ஆர்கானிக் கடையிலேருந்து சும்மா ஜஸ்ட் பூனை மீசைன்னு கூகுளில் போட்டால் வீடு தேடி வரும். பூனை மீசை 100 கிராம் பவுடர், அதேமாதிரி மூக்கிரட்டை பவுடர் 100 கிராம், 2யும் மிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் வச்சுட்டிங்கனாலே. அதுவும் பார்த்தீங்கன்னா கேப்பில், அதாவது இது ஃபார்முலா இவ்வளோ சொல்கிறீங்களே, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாளைக்குன்னு இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இது உணவு முறை. நம்ம ப்ராப்ளம் அப்படின்ட்டாக்க நம்ம சொன்னதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் கோவக்காய் ஜூஸ், அடுத்தது வந்து தர்பை குடிநீர், இப்படி மாற்றி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். ஸோ கடைசியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூக்கிரட்டை பூனை மீசை, இது கிட்னியை ரிவைஸ் பண்ணிய சான்றிதழ் நிறையா இருக்குது. பூனை மீசைக்கு அப்படிப்பட்ட சக்தி உண்டு. கிரியாட்டின் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக இவ்வளோதையும் ஒன்றா எடுக்கணுமான்னு மிரண்டு போக வேண்டாம். நம்ம டேட்டில் இன்றைக்கி நாளைக்கு சாயந்தரம் மதியம் இப்படியே எடுத்துக்கலாம். அது வாழையில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஃபுட்டு மாதிரி தான். இது என்றைக்குமே சைட் எஃபெக்ட் ஆகாது, ஓவர்லோட் ஆகாது. நம்ம இன்றைக்கி சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் இது பூரி தோசை இப்படி சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி அப்படியே மல்டிப்ளாக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். அவ்வளோ சீக்கிரத்தில் கிட்னியை ரிவைஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம். தி பெஸ்ட்டு. ஸோ கிட்னி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு இதுதான் உணவு முறை. இதை எடுத்துக்கிட்டாலே போதும், இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரிவர்ஸ் ஆகிடும். அண்ட் இன்னும் வராமல் தடுக்கணும்னாலும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன். இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியல, வேறு வழியே இல்லை, பட் நான் வந்து ரொம்ப அவசரமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது கடையில் வாங்கக்கூடியது தான். எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், சித்தா ஸ்டோரில் கிடைக்கும். இது வந்து நீரி அப்படின்னு ஒரு இருக்கும். நான் வந்து இந்த நீரிக்கு உடனே ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறேன். இது ஈஸியாக எல்லாரும் குணமாகணும். எனக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது தெரியலங்கிறதுனால தான் நீரி அப்படின்னு ஒரு டானிக் இருக்குது. அந்த டானிக் எடுத்து அதில் எப்படி இருக்கோ அந்த அளவில் எடுத்தாலே போதும், இந்த கிட்னி ரிவைஸ் ஆகும். நீரிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டானிக். நான் பார்த்து நான் நிறைய பேருக்கு கொடுக்குற விஷயத்த சொல்கிறேன். ஸோ அதனால் நீரிக்கு நான் ப்ரொமோட் பண்ணலை, பட் நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நான் தயங்கக்கூடாது. ஈஸி. அதாவது இவ்வளோதையும் என்னால் பண்ண முடியல, எனக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைனாக்கா நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இல்லைனா நீங்கள் இது எந்த மெடிக்கல் ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா நீரி அப்படின்ற டானிக் கேளுங்க, கிட்னிக்கான விஷயம். ஸோ அதிலே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நீரி இருக்குது, அதேமாதிரி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 2 இருக்குது. 2யுமே பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த நீரி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க அழகாக இன்னொரு இது கொடுப்பாங்க. இல்லை எனக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, டயாலிசிஸ் இல்லை, எனக்கு ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீரி மட்டும் எடுத்தாலே போதும். டேப்லெட்டாகவும் கிடைக்கிது, எல்லாமே சித்தா தான். பட் பயப்பட வேண்டியதில்லை, சைட் எஃபெக்டே கிடையாது. ஸோ இவ்வளோ சொல்லும் பொழுதும் அதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் அதுலேயும் நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கேன். ஸோ தி பெஸ்ட்டு. ஸோ கிட்னி அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு குட்டி பசங்களாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி டோட்டலாக A to Z என்னென்னலாம் பண்ணலாம், இதெல்லாம் தாண்டி தண்ணி நல்லா குடிக்கணும், நிறையா குடிக்கணும். இதுதான் இந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கே வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் எப்படி எடுத்துக்கலாம், தண்ணீர் இவ்வளோ குடிக்கணுன்றதே வந்துட்டு இந்த குடிக்கிற அளவு தண்ணியை நம்ம எப்படி நம்ம கிட்னிக்கு சேஃபஸ்ட்டாக, நம்மளோட ஹெல்த்துக்கு சேஃபஸ்ட்டாக நம்ம எப்படி எடுத்துக்கலான்றது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மீண்டும் வேற ஒரு டாபிக்கோட நன்றி.